ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினால் இந்த புதிய நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். Psalms 91:15. Ye shall call upon me, and I will answer him. I will be with him in trouble. I will deliver him and honor him. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவன் நம் ஒவ்வொருவரையும் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை காப்பாற்றுகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்கொள்கிற எல்லா ஆபத்திலிருந்தும் உங்களையும் என்னையும் விடுவித்து பாதுகாத்து நம்மை தப்புவித்து நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனக்கு அன்பான தேவஜனமே, ஆபத்துக்கள் வருகின்ற போது, எதிர்பாராத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற போது நீங்கள் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம். காரணம், என் தேவன் ஜீவிக்கிறபடினால் நீங்களும் நானும் நிச்சயமாய் ஜீவிப்போம். வேதம் சொல்கின்றது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று. ஆம், ஆபத்து வருகின்ற போது நீங்கள் அநேக உலகத்தில் உள்ளவர்களிடத்துல நாம் ஓடுகின்றோம். ஆனால் முதலாவது தேவனிடத்தில் நாம் செல்ல வேண்டும். அப்பா, அவர்தான் நம்முடைய தகப்பன், நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறவர். கேட்பதற்கு முன்பதாகவே நம்மை அவர் காண்கிற தேவன். நாம் கூப்பிடுவதற்கு முன்பதாகவே அவருடைய செவிகள் எப்பொழுதும் திறந்திருக்கிறது. நாம் அவரை நோக்கி பார்ப்பதற்கு முன்பதாகவே அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கின்றது. எனவே நீங்கள் எந்த நாளில உங்களுடைய ஆபத்து சூழ்நிலையில தேவனை நோக்கி பார்த்து அவருடைய பாதத்தில் உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் சமர்ப்பித்து விடுங்கள். ஆமேன். கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் உங்களையும் என்னையும் அவர் நிச்சயமாய் காப்பாற்றுவார். தானியேல்ல நாம் வாசிக்கிறோம், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாக உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று வேதம் சொல்கிறது. ஆமேன். சாத்தான் கொண்டு வருகிற எல்லா ஆபத்திலிருந்தும் நம்மை காப்பாற்றுகிற தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோவை அவர் அற்புதமாய் தீயிலிருந்து காப்பாற்றினார். தானியேலை சிங்கத்தின் கெபிலிருந்து அவர் காப்பாற்றினார். யோனாவை மீனின் வயிற்றில் அவர் காப்பாற்றினார். ஆபத்து நேரத்தில் யோனா செய்த அந்த ஜபத்தை நான் மிகவும் விரும்புகிறது உண்டு. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஹல்லேலூயா. உங்களுடைய சத்தத்தை கேட்கிற ஜீவனுள்ள தேவன் இன்றும் உயிரோடு இருக்கிறார். எனவே நாம் நெருக்கத்தில், நாம் கஷ்டத்தில், நாம் ஆபத்தில் இயேசு என்று நாம் கூப்பிடுகின்ற போது அவர் நின்று நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு உங்களையும் என்னையும் அவர் தப்புவிப்பார், காப்பாற்றுவார். உங்களுக்கும் எனக்கும் அவர் உதவி செய்து நம்மை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை செய்வார். நிச்சயமாய் நாம் நம்புவோம். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறது, உங்களையும் என்னையும் அவர் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று அவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இந்த வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா, யாரெல்லாம் ஆபத்தில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அப்பா கண்ணீரில் இருக்கிறார்களோ, உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தட்டும் அப்பா. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் வழிநடத்தியருளும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you. Amen.